எங்க அணி எப்படி இருக்கிறார் தெரியுமா? சும்மா ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இருக்கிறார். திண்டுக்கல் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? சும்மா ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இருக்கிறாங்க. அவர் பிராய்லர் கோழி மாதிரி இருக்காரு, அவ்வளவுதான். இது ஜல்லிக்கட்டு மாடு. எதிரணியில பாருங்க பூம் பூம் மாடு மாதிரியே தலையாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் சொன்ன எப்படி சிரிச்சாங்க பாத்தீங்களா? எங்க பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது, அவ்வளவுதான். கடவுள் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாதான் கொடுக்கும். ஆனா நகைச்சுவைங்கிறது அப்படி கிடையாதுங்க. இங்க அத்துணை பேரும் உண்மையிலே மதுரை முத்தசாரோட ஜோக்க கேட்டு சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் மனச்சுமையை குறைக்கும் அப்படின்ட்டு சொன்னா இல்லன்னு சொல்ல முடியுமா சார்? நீங்க நகைச்சுவையின் மூலமாக கிட்டத்தட்ட 100 நாடுகள் வெளிநாடுகள் போயிட்டு வந்திருக்காங்க, ஆமாவா இல்லையா? நகைச்சுவையின் மூலமாக கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி இருக்கிறீங்க. வந்து உட்காருமா. எனக்கு அந்த காருக்கு ஒருத்தன் சேவனை வச்சா இங்க ஒரு கேரளாவில இருந்து, அது மாதிரி நான் எங்க டீம்ல இருந்திருக்கீங்க. போராமீன் பொக்கிஷங்களை நடுவரே தன்னுடைய நகைச்சுவையின் மூலமா தான் பணச்சுவை அள்ளி அவர் வீட்டுல கொட்டி இருக்கு அப்படின்னா தீர்ப்ப தயவு செய்து எங்க பக்கம் கொடுங்க. என் பேமெண்ட் 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் சார்.